Cab. I met the cab. Anton, he's from Russia. He's unable to speak in English. I am balancing with little bit Russian. Как дела? Хорошо. Доброе утро. Пожалуйста. ஸோ இன்றைக்கி பிளான் எதாங்க இவர்கிட்ட கேட்டிருக்கேன் ரைசன் அண்ட் நியர்பை பிளேசஸ் சுற்றி காமிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ காக்கா இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் காக்கானா. சேட்டை எல்லாமே அண்டங்காக்கா சேட்டை. அது இல்லாமல் ரெண்டு தொடர்ந்து பார்த்தா லக்குன்னுவாங்க. ஓகே, ஐ விஷ் ஐ எம் ஏ ஸ்கை டைவர். ஸோ சிட்டிக்கு டோட்டலாக இது அவுட்டருங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வயல்வெளி மட்டும்தான் இருக்கும். ஸோ டோட்டலி கிராஸ் ஃபீல்டு. ஸோ இந்த கண்டெய்னரில் தான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க மாஸ்கோ டு அவுட்டர் த சிட்டிக்கு. ஸோ நான் எப்படி பேரினில் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரிச்சோ இந்த மாதிரி அவுட் சைடில் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் லாரி இதை போது பாருங்கள். ஸோ இவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டால் கூட நம்மளை கூட்டு போய் விட்டுருவாங்க. மோஸ்ட்டாக பேக் பேக்கர் குமார் டிட் த சேம். ஸோ தட்ஸ் இட். வில் பி a குட் ட்ரிப் ஐ ஹோப். பார்க்கலாம் எந்தெந்த இடம் பார்க்க போகிறோன்றது. ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 பிளேஸ் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீ டைம்ன்றதுனால ஓகே கண்டினியூ பண்ணலான்னு கேட்டேன். ஒத்துக்கிட்டாரு. Anton will not be able to communicate much in English, so his friend Alex is going to help us over phone call or WhatsApp message. So we'll resume at a good place. See you. இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ குருட்டுட்சியிலேருந்து 1 hour ட்ராவல் டு ரைசான். அதாவது சிட்டியோடைய சென்டர் ரைசான் வந்து கேபிட்டல், ஒரு ஃபேமஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி. ஸோ லைக் ஹவு ஷோலிங்கநல்லூர் ஃபார் சென்னை ஆர் மும்பை ஃபார் இந்தியா. ஸோ இது ரைசான் வந்து ரஷ்யாவுடைய நிறைய ஒப்லாஸில் இது ஒன்று. ஸோ ஒப்லாஸ்ன்றது இவங்க ரீஜியன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இவங்க கேட்டதுக்கு ஒப்லாஸ் மோஸ்ட்டாக ஒப்லாஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ரீஜியன்ஸில் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். ஒரு வீடு அவுட்டரில் காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு. சரியாக வாழலாம் மனுஷன். கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் மாதிரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசையிலும் டோட்டல் க்ரீனரி நேச்சராக தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக வாட் ஐ நோட்டிஸ்ட் இஸ் they are having solar panels to gain electricity or generate electricity on their own and to light up their house or for a parking space, even for the street lights it seems. So next one, the trucks which are helping in transportation goods like vegetables, fruits, அந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து பார்க்கிங் விட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக சோலார் பேனலை யூஸ் பண்ணி தான் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க எனர்ஜியை or electricity. இது பாருங்க, நான் சொல்ல மோஸ்ட்டாக ஐ கேன் see the transportation trucks. Good thing is if we are getting lost in the middle of the forest, lift கேட்டு போயிடலாம். Suppose if they are genuinely and generous hearted. ஸோ இந்த இடத்துல இருக்கிற டிரைவர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்கில் இருக்குங்க. ஸோ தே ஆர் ஸ்கில்ட் டிரைவர்ஸ். They can ride a car, they can smoke, they can use the mobile, they can translate, they can speak, they can hear the song. நான் ட்ரைவ் பண்ணும்போது எப்படா ட்ரைவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஓகே, ரோடு, கண்ணாடி, இந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி, திஸ் மிரர், தட் மிரர், ஹார்ன், ஹேவ் டு லிசன் டு மை இன்ஸ்ட்ரக்டர். பேரினில் வந்து அது ஒரு தனி ஸ்பெஷல் ஷோவாக இருந்திருக்கும் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டது. நான் இந்தியாவில் கற்றுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயம் இந்தியாவில் ஓட்டுறது. என் தம்பி தான் ஓட்டுவோம். மோஸ்ட்டாக அவங்க கூட பின்னாடி உட்காந்துன்னு ஓசியில் ஜாலியாக போயிடுவேன். பட் டிரைவிங் வந்து பேரினில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் பிகாஸ் ஆஃப் மது, மை கொலீக். he took me on his bike ride and explored all over the Bahrain in just one day. So since then I got addicted, or not addicted because I'm not touching that. I got a little interest on driving, so I had to take both bike and car license. Of course it's not used apart from one time when I got my parents to Bahrain. I took them all over the Bahrain in a rental car. Soon I wish, inshallah, I have to get a bike like Madhu and to join with his trip along with him and his crew.
Bahrain bikers or Falcon riders. I even don't know. They're having list of riding group troops or groups. I don't know which one. So travel மோஸ்ட்டாக அப்படி தாங்க இருக்குது. 1 hour எங்கே இருந்து எங்கே போகிறதுனாலும் மோஸ்ட்டாக சிட்டிக்கு வெளியே இருந்து உள்ளே போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், 1 hour ரிட்டர்ன் வரும். ஸோ கேப் சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி, வெயிட்டிங் சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி. இங்கே பாருங்க விண்டேஜ் கார் மாதிரிலாம் இருக்குது. அது ஏதோ ரஷ்யன் மேட் கார் போல். எனக்கு நார்மலாகவே கார் பேர்லாம் தெரியாது. ஏறி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ஏறி போயிடுவேன். லக்ஸுரியஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். 10 வருஷம் ஓல்டு காராக இருந்தாலும் எனக்கு அது புதுசாக தான் தெரியுது. ஏன்னு தெரியல. என்கிட்ட கார் இல்லாதனாலையா இல்லை காரை முன்ன பின்ன வாங்காதனாலையா அதுதான் தெரியல எனக்கு. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் இங்கே வந்து 21 ரூபீஸுங்க. அது ஏன்னு தெரியல. 21 ரூபல்ஸ், 21 to 26 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம ஊரில் 105 ரூபா, 103 ரூபா, 105 or 103 ஃபார் பர் லிட்டர் இந்தியா. பட் பேரினில் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கே 15 லிட்டர் ஆர் சம்திங் ஐ காட் ஃபார் 4.5 BD or 5 dinar. So 5 into 225 or 227 based on the current rate. இங்கே ஜஸ்ட் 26. ஏன்னா இவங்க ஆயில் வளம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. மோஸ்ட்டாக பேக்பேக்கர் குமாரோடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே வந்து நியூக்ளியர் ரிசோர்ஸ்க்கு நிறைய வளம் இருக்குது, ஆயில் ரிசோர்ஸ்க்கு நிறைய வளம் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் ரஷ்யா வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கரன்சிலே ஆகட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல்லே ஆகட்டும். ஸோ எந்த நாட்டை கம்பேர் பண்ணாலும் இது ஒரு நல்ல நாடு தான். ஸோ அஃப்கோர்ஸ் கம்பேரிசன் இஸ் நாட் நீடட் ஃபார் கண்ட்ரி லெவல். ஐ எம் ஜஸ்ட் அ ஃபஸ்ட் டைம் vlogger, so no need to compare as well, and I don't even have such knowledge to compare a country versus another country. But wherever I go, I just wanted to enjoy whatever the country may be. Let's see if something good spot happens, I can resume from there. See you. இதுதாங்க நான் சொன்ன அந்த கண்ட்ரி ஹவுஸ். உங்களுக்கு தெரியுதா தெரியல, கிராமத்துலேருந்து அவுட்டரில் வந்து ஒரு சின்ன டென்ட் வீடோ இல்லை கூரை வீடோ இல்லை ஹட் லைக் ஹவுஸ் கட்டிட்டு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இவங்களுக்கு மோஸ்ட்டாக 1 house will be there in Moscow capital and 1 to enjoy the vacation or summer. They'll come outer the city mostly. That's what I heard, and I'm just wishing someone will adopt me in Russia and make me be here like a local or a slave or whatever. I just wanted to enjoy that village look style. Either it should be a village style or it should be at the extreme end, like rich city style. That's what my wish is. Let's see what will happen. So இங்கே ஒரு லேக் கூட இருக்குங்க, ஓக்வா ரிவர். Oka or Okwa, I'm not sure which one, which is walkable distance from my current place, Krutut Sea. One day I will just explore that and I will record that because my mom admires lake, river or sea views. I can just show her through my video. Of course I cannot bring her here. Over again ஒரு green scenery. PUBGல வர ஃபீல்டு மாதிரி இருக்குதுங்க. என்னடா மோஸ்ட்டாக காரில் உட்காந்துட்டு போகிற இடத்துல மட்டும் ரீல்ஸ் போடுறானே, யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறானே, வீடியோ போடுறானேன்னு பார்க்காதீங்க. என்னால் காட்ட முடிஞ்சதே இது பார்க்குறது எனக்கு சந்தோஷமாகுது. உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. பட் மோஸ்ட்டாக வில்லேஜ் அட்மையர் பண்ணுறவங்க இது ரொம்ப நேசிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்குலாம் ஒரே ஆசை தான். ஸோ சப்போஸ் இங்கே பாருங்கள் 100 ரூபல்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ரிச் தாட்ஸோ என்ன மாதிரி ஜக்லிங் தாட்ஸோலாம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆசை இப்போதைக்கு என்ன தெரியுமா தோணுது, அது நிறைவேறனா பரவாயில்ல. அங்கே பாருங்கள், நான் சொன்ன ஃப்ரூட் ஷாப் ஒரு பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் நினச்சி பாருங்கள், ரஷ்யா ரைசானுடைய அவுட்டர் வில்லேஜில் துளசி வந்து ஒரு கார் க்ளீனிங் ஷாப் அப்படி வச்சிடறோம். ஒரு காருக்கு 100 ரூபல்ஸ். வர காரை நான் ஜஸ்ட் தொடச்சா போதும். 1 ஹவருக்கு ஒரு கார். ஸோ ஒரு நாளைக்கு 10 கார் நான் தொடச்சா எனக்கு 1000 ரூபல்ஸ் வந்துடும். 1000 ரூபல்ஸில் 200 ரூபல்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், 200 ரூபல்ஸ் ஃபார் லஞ்ச், 200 ரூபல்ஸ் ஃபார் டின்னர், 400 ஃபார் மை சேவிங் இஃப் இட் இஸ் நீடட் ஃபார் ஹெல்த் கேர் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட் வித் ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் வித் 400 ரூபல்ஸ். ஜஸ்ட் சேயிங் 400 ரூபல்ஸ் 1 டேக்கு நான் சேவ் பண்ணுவேன்.
1 டேக்கு 400 ரூபல்ஸ்னால் இன்ட்டு 30 ஒரு 3 சார் கேல்குலேஷனில் கொஞ்சம் வீக்கு. நான் கேல்குலேட் பண்ணுறதுக்குள்ளே நீங்களே ஒரு அசியூம் பண்ணிவிடுங்க. மந்த்லி இவ்வளோ வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு லோக்கல் ரஷ்யாவை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். போகிற இடத்துலலாம் ஐடியாவை வளர்த்துங்கிறேன். எங்கே போய் முடிய போதோ தெரியல. இதை சொன்னால் பைத்தியக்காரன்றானுங்க. இங்கே நான் ரஷ்யன் ஃபுட்டை கேட்டால் வரவங்கெல்லாம் பீஸாவையும் பர்கரையும் கொடுக்குறாங்க. ஓகே, ரஷ்ய ஸ்டைல் பீஸான்னு சொல்லி நான் ஏமாற்றிங்கிறேன் எங்கள் வீட்டில். போகிற இடத்துல லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைரிலையுமே நான் அதுமாரி தான் எல்லாரையுமே கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறானுங்களே, போயும் சும்மானா இந்தியன் ஸ்டைல் ஹோட்டல், நான் அது குறை சொல்ல, இந்தியன் ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஐ எம் அப்சஸ்ட் வித் இந்தியன் ஃபுட் ஆஸ் வெல். பட் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணுறதுக்கு கேட்பேன். இந்தோனேஷியன் ஃபுட், வியட்நாமீஸ் ஃபுட், ஆர் பாகிஸ்தானி பேஸ்ட் ஃபுட், பங்களாதேஷ் பேஸ்ட் ஃபுட், ஆர் மொரோக்கன் லைக் ஃபுட். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். போயிட்டு சும்மானா மகாராஷ்டிரா ஹோட்டல், டெல்லி ஹோட்டல்னு விட்டுறாங்க. எங்கே போனாலும் நான் நல்லா சாப்பிட்றேன், அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், அதையும் சாப்பிட்ணும் இதையும் சாப்பிட்ணும். வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் இந்த ஓரத்தில் ஒரு சின்ன வீட்டை போட்டு கிடைக்கிற வருமானத்தை வச்சு சாப்பிட்டா போதுன்ற மாதிரி இருக்கிறாங்க. பெரிய ஆசைலாம் இல்லை. இதுதான் சிட்டியோடைய அவுட்டராக இருந்தாலும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நான் நிறைய கார் கம்பெனிங்க, டிராக்டர் கம்பெனிங்க, ட்ரக் கம்பெனிங்கெலாம் பார்க்குறேன். நம்ம சின்ன வயசில் பண்ணுற மாதிரி விளையாடலாங்களே, பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லலாம். சின்ன வயசில் இதுமாரி தான் ஆட்டோவில் போகும்போது பின்னாடி உட்காந்துக்கிறது. we used to sit in at the back of auto rickshaws and just wave at whoever we see. If they wave back, it's like we are succeeding. I'm not sure what's the joy in that, but I think many are doing the same. You can see. ஃப்ளைட்டு போனால் தாட்டா காமிப்போம், waving at airplane or helicopter, hoping they are seeing us and they are waving back. சின்ன வயசில் அது ஒரு தனி சந்தோஷம். அது எதுக்குன்னு தெரியல. நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இதுமாரி பண்ணுறாங்க போல்.